குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட்லேருந்து தூக்கி போடுற ஒரு பொருள், அந்த மாதிரி ஒரு பொருள்லேருந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வீடு டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ் அது காமிக்க போகிறேன். இது ஒன்றுமே இல்லை, இது வந்து காஞ்ச மிளகாயினுடைய காம்பு. அந்த காம்பை வந்து அழகாக எடுக்கணும், பிய்யாமல், அந்த ஓரங்கள்லாம் பிய்யாமல் எடுக்கணும். அந்த ஓரங்கள்லாம் உடையக்கூடாது, இந்த ஓரமெல்லாம் உடையாமல் அழகாக எடுக்கணும். எடுத்திங்கன்னா எடுத்து அந்த மெலீஸ் அந்த கத்திரிக்கோலில் என்ன பண்ணோம், சென்டரில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழகாக ஆக்கிக்கணும். இந்த மாதிரி வரும். இன்னொரு விஷயம், இந்த காம்புகளை செலக்ட் பண்ணும்போது உயரம் கம்மியானதாக பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் பிடிக்க முடியாது. கையில் பிடிக்க முடியாமல் ரெண்டும் சேர்ந்து இது பண்ணும்போது உங்களுக்கு படியாது. ரெண்டாவது, இந்த மாதிரி ரொம்ப ஓவராக வளைஞ்சிட்டதும் இந்த ஸ்ட்ரைட்டோடு வைக்க முடியாது, அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கதான் எடுத்திருக்கேன். எல்லாம் ஃப்ளவர்லாம் பண்ணி முடித்த பிறகு இந்த கார்னரில் இப்படி வளைவாக இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து லேசாக வெட்டி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாக மூணாக கட்டி எல்லா ஃப்ளவர்ஸையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒரு பஞ்சு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் இந்த விதைகள், வாட்டர்மெலனில் இது வந்து கிர்னி பழத்தினுடைய விதைகள், இதெல்லாம் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த சீடில் இந்த காம்பில் ஃபெவிகால் போடுறோம். போட்டுட்டு இந்த பிஞ்சர் கையில் எடுக்க வச்சாக்கா ஓகே, இப்படி வைக்கணும். இந்த மாதிரி சுற்றியெல்லாம் வைக்கணும். வச்சு கொண்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வரும் பாருங்கள். இது வந்து பச்சை மிளகாயினுடைய காம்பு, அது வந்து காஞ்ச மிளகாயினுடைய காம்பு, அதில் செஞ்சுருக்கிறேன். எனக்கு பச்சை மிளகாயினுடைய விதை இது கிடைக்கல, ஸ்டெம். இதில் செஞ்சால் இதனுடைய தண்டு வந்து அதுக்கும் இதனுடைய காம்பு வந்து வித்தியாசப்படும். இது வந்து விரிஞ்சு கிடைக்கும், இது வந்து க்ளோஸாக இருக்கும் பச்சை மிளகாய் இது. அதனால் நம்ம இந்த சுண்டு விரலை வச்சு சென்டரில் வச்சு கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அது விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபெவிகால் போட்டுட்டு இதெல்லாம் ஒட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக வரும். அவ்வளோ. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதுதான் பெயிண்ட் பண்ண பிறகு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி இதை வந்து அசம்பிள் பண்ணணும், சரி பஞ்சாவா இல்லை எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதே இதில் நீங்கள் இங்கே பாருங்கள், நான் அந்த சூடு கொட்டைன்னு சொல்லுவேன், இதில் குண்டுமணின்னு சொல்லுவாங்க, அதை நான் சென்டரில் வச்சுருக்கிறேன். அப்படியே ஆஸ் யூஷுவல் இந்த கலர் அப்படியே விட்டுட்டாலும் ஓகே, விட்டுட்டு இது சென்டரில் கலர் காம்பினேஷன் மாத்திரம் பார்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குண்டுமணி. ஓகேவா? இதுக்கப்புறம் இதே காஞ்ச மிளகாவில் எதுவுமே வைக்காமல், இந்த காஞ்ச மிளகாய் காம்பில் எதுவுமே பண்ணாமல் வெறும் பெயிண்ட், இந்த காம்பு தான், இந்த காம்பில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, இது ஒவ்வொன்றும் 3 சேர்த்து நான் வந்து கட்டியிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி டார்க் கலர் பண்ணிவிட்டு சென்டரில் ஒயிட் பெயிண்ட்டு, அதே மாதிரி ஒயிட் பண்ணியிருக்கிறேன். ஒயிட்டில் சென்டரில் டார்க், இந்த மாதிரி. இதை வந்து எப்படி அசம்பிள் பண்ணி நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து இது மேலே இருக்கிற இந்த பாட்டில் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் மாசா பாட்டில், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது சீக்கிரம் டஸ்ட் படிஞ்சிடும். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த டிசைன்லாம் இல்லாமல் பிளெயின் பாட்டில் கிடச்சா கூட ஓகே. இது பின்னால் இப்படி சீல் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இது ஒன்று. அடுத்தது இதையும் ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நான் சீல் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுலேயும் அது முன்னால் இருக்கிறது பாருங்கள், இது வந்து அந்த காஞ்ச மிளகாயினுடைய காம்பு, அதை தான் பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா,
இது அவ்வளோதான். இதை நீங்கள் எப்படி வேணாலும் அசெம்பிள் பண்ணிக்கலாம். நான் அசெம்பிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி. கீழே ஒரு தெர்மாக்கூலில் இதை வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து அசெம்பிள் பண்ணணும். ஒரு பெரிய தொடப்பம், தென்னந்தொடப்பம் இருக்குது பார்த்தீங்களா, ஈர்க்கு தொடப்பத்தினுடைய காம்பு எடுத்துகிட்டு குச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிவிடுங்க, பிளாக்கோ க்ரீனோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து வச்சு 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 என்ன பண்ணால் ரெண்டு பூவாக வச்சு இதை வந்து அந்த க்ரீன் கலர் டேப்பில் நான் சுற்றியிருக்கிறேன். சுற்றி இதை வந்து அசெம்பிள் பண்ணி தூசிப்படாமல் இருக்கிறதுக்காக நான் இதை வந்து பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய், இது எங்கள் வீட்டில் காய்ச்ச தேங்காய். இதுதான் ரா மெட்டீரியல். அதுக்கு இதுதான் வேஸ்ட். இது குப்பையில் தூக்கி போடுறோம். இதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா இது மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்துட்டு சாண்ட் பேப்பர் அதில் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா வலுவலுன்னு ஆகிடும். இந்த மாதிரி வழுவழுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஆயிடும், இந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். வாசா யூஸ் பண்ண இந்த ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஒரு ஹோலில் நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு கூட இது பாருங்கள். இப்போ இதை வந்து லெவல் பண்ணிவிட்டு இதுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு இப்படி வச்சிங்கன்னா ஸ்டாண்ட் கீழே இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பொருட்களை போட்டு வச்சுக்கிறதுக்கு இது வசதி. உள்ளுக்குள்ளே வந்து நான் வந்து சாட்டின் கிளாத்தை ஒட்டியிருக்கிறேன். ஃபினிஷிங் நல்லா க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாட்டின் கிளாத் ஒட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நேரம் போகிறதுக்கு. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு நேரம் போகலை, நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தனியாக 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லோரும் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களையும் இதுக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். இந்தாங்க பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் இதெல்லாம் ஒட்டி கொடுங்க அப்படின்னாக்கா அவங்களும் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக முதல் நாள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலும் அடுத்தடுத்த நாளில் அவங்களே இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. வாமா இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. அதனால் சமையல் வேலை முடிச்சுட்டு உங்கள் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேரம் இருக்கும்போது சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கண்ணை நம்ம கெடுத்துக்காமல் இந்த வேலையை பார்த்தோன்னா நமக்கு மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு பொருளை அழகாக செஞ்சு நம்ம வீட்டில் டெக்கரேட்டிவாக வச்சோம் அப்படிங்கிற திருப்தி நமக்கு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குறோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.